இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம கூகுள் குரோமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து தேடுவோம். இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ், அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான தகவல் இதெல்லாமே நம்ம தேடுவோம். அந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து வேணும்னு நினைப்போம். ஆனால் அந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஷேரில் போய்ட்டு நம்ம அந்த லிங்க்கை காப்பி பண்ணி இன்னொரு லிங்க்கில் போய்ட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுப்போம். ஸோ கூகுள் குரோம்லேயே ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து பிடிஎஃபாக உங்கள் ஃபைல்லே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம கூகுள் குரோமில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சும்மா வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஓகே, சர்ச் பாக்ஸில் தமிழ் அப்படின்றத போட்டுக்கிட்டேன். சர்ச் ஆகுது. இப்போ தமிழில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே எனக்கு கீழே காட்டும். ஓகே, அப்படி வாங்க. ஓகே, Wikipedia https://wikipedia.org/wiki-tamil-free-full-stop-tamil. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்றத வந்துருச்சு விக்கிபீடியாவில். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த டெக்ஸ்ட்டை. இங்கே பாருங்கள். டெக்ஸ்ட்டாக எப்படின்றத கன்வெர்ட் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து குரோமில் வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ன்ற இடத்துல தான் நம்ம இந்த ஆப்ஷன் பண்ண போகிறோம். ஷேர். ஓகே, பிரிண்ட். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிரிண்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகே, லோடிங் ஆகுது. ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து விக்கிபீடியாவில் என்ன தேடணும் தமிழ்ன்றதை எனக்கு வந்து பிடிஎஃபாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிடிஎஃபாக நம்ம வந்து நம்ம ஃபைலுக்கு கொண்டு போகணும். அதை எப்படின்றத காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து பேஜஸை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 27 பேஜ் இருக்குது. இதில் வந்து முன்ன பின்ன ஏதாவது நீங்கள் வந்து மாற்றணுன்னா கூட அதை டிலீட் பண்ணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படின்றத பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சம்மரி அப்படின்றது இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் 27 பேஜ் வந்து நம்ம வந்து வந்திருக்குது அப்படின்றத சொல்லுது. இதை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் 27 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது அப்படியே திருப்பினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்றத காட்டும். இப்போ நான் 1 to 5 அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ரைட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இதை கொடுத்த பிறகு இப்போ இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் நான் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். பேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மேலே சேவ் த பிடிஎஃப்னு இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே ப்ராசஸ் ஆகும். ஓகே, ப்ராசஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு தான் போகும். நீங்கள் என்ன டிவைஸ் ஃபைல் மேனேஜர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலுக்கு போகும். இப்போ உங்கள் ஃபைல் எல்லாமே இங்கே காட்டும். இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபைலை வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் போய் உட்காந்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்
Documents. டாக்குமெண்ட் அப்படின்றத ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். Documents. ஓப்பன் பண்ணிவிட்டு Double tap to Wikipedia. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவ் பண்ண போகிற ஃபைலோட நேம் காட்டுது. அப்படியே அந்த ஃபைலோட நேம் காட்டும். Save. சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ சேவ் ஆகிடுச்சு. Double tap to activate. இப்போ நான் சேவ் ஆனதை நான் வந்து என்னோடய ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 5 பேஜையும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, டாக்குமெண்ட்ஸில் என்ன டெக்ஸ்ட் எடுத்தனோ அது வந்து இங்கே எனக்கு வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். ஓகே, டாக்குமெண்ட்ற ஃபைலில் எனக்கு வந்து தமிழ் விக்கிபீடியா அப்படின்றத காட்டுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். 1 2 3 4 5. ஓகே, 5 பேஜ் நான் பண்ண மாதிரி அங்கே என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகி வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து குரோமில் வந்து ஈஸியாக நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்க்குறேன்.